பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தை 9. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருமுகத்தை தரிசிக்க என்னோடு இணைந்து நீங்கள் வந்திருப்பதற்காக நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் பாதுகாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பம் பாதுகாப்புக்குள் கடந்து வந்து ஆண்டவருடைய இரக்கையின் கீழ் அடைக்கலம் புகுந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் இருக்கும்படியாகவும், ஆண்டவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாளில் மாற நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே விண்ணகம் நமக்காக திறக்கப்படுகின்றது. விண்ணக ஆசீர்வாதம் நமக்கு பொழியப்படுகின்றது. விண்ணக ஆசீர்வாதம் நமக்குள் வரும் பொழுது உண்மையிலே அநேக மக்கள் கடவுளுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்வார்கள். எனவே பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதபடி மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே போதும் என்று சொல்லி நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். ஜெபத்தை அதிகரியுங்கள், இறை வாசிப்பை அதிகரியுங்கள், தினமும் கோயிலுக்கு போங்கள். ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நமது உறவுகள் அங்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். குடும்ப நபர்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது அங்கிருந்து திரும்பி வர முடியாதபடி போர் முனையில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். எனவே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த இடங்களிலே, போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்களிலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லியும் நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நான் உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன். நான் இருக்கக்கூடிய பங்கு தளத்திலே ஆர்ட் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஒர்க்கு அந்த வேலை முடியக்கூடிய தருணத்தில் இருக்கின்றது. எனவே நீங்கள் எனக்காக, கடவுளுக்காக கொஞ்சம் உதவிக்கரங்கள் நீட்டினீர்கள் என்றால் இன்னும் எளிதாக முடித்து விடுவேன். 15ஆம் தேதி இந்த மாதத்திலே அதை ஆசீர்வதிக்கக்கூடிய அருட்பொழிவின் நாளாக அதை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த நாளில் ஆயர் வந்து அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் பின்புறத்தில் இருக்கக்கூடிய வேலை இன்னும் முடியவில்லை. அதற்கு இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஆகும். எனவே முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நன்மைகள் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்பி இருக்கலாம். நான் நன்மையானதை செய்கின்றேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளும் பிரச்சனைகளும். என் கணவருக்கு நன்றாக பணிவிடை செய்கின்றேன், ஆனால் அவருடைய அன்பில் தோய்வு இருக்கின்றது. அவர் என்னை நேசிக்காதபடி இருக்கின்றார். என் மனைவியை நேசிக்கின்றேன், ஆனால் அவருக்கு என் மீது அன்பு இல்லை, என் மீது பாசம் இல்லை என்கின்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் மனம் தளர்ந்து போனீர்கள் என்றால், நன்மை செய்வதில் மனம் உடைந்து போய் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளும் உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட முடியாது. எனவே நன்மை செய்வதில் உற்சாகத்தோடு நாம் செய்யும் பொழுதுதான் நாம் காலத்தில் அறுவடை செய்வோம். பாருங்கள், ஒரு நிலத்தை நீங்கள் பண்படுத்துகிறீர்கள். மழை காலம் எப்போது என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். கோடை காலத்திலும் கூட விதை விதைக்கிறீர்கள். ஏனென்றால் பனி காலங்களில் இந்த பனி அந்த நிலத்தில் வீழ்ந்து அந்த முளைகளை முளைக்க செய்கின்றன. அப்படித்தானே நீங்கள் நன்மைகளை செய்கிறீர்கள், பொறுமையோடு காத்து இருக்கிறீர்கள். 3 மாதம், 2 மாதம், 5 மாதம் கழித்து அந்த நிலம் உங்களுக்கு பலனை தருகின்றது. ஒரு சிறிய விதை ஆயிரக்கணக்கான விதைகளை
கனிகளையும் பழங்களையும் உங்களுக்கு தருகின்றது. அப்படித்தானே? எனவே ஆண்டவரும் அதே போல்தான், நீங்கள் நன்மைகளை விதைத்திருக்கும் பொழுது உங்களுடைய திட்டங்களை அவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய திட்டங்களை அறிந்து அவர் உதவி செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய உதவி என்ன என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். எனவே தான் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு மகா பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். பாருங்கள், நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், கம்பெனியிலே நேர்மை உள்ளவர்களாக இருக்கலாம். உங்களுடைய நேர்மையை உங்களுடைய மேல் அதிகாரிகள் பார்ப்பார்கள். உங்களுக்கு எதிராக பொய்யான தகவல்களை உங்களோடு பணி செய்கிறவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய நேர்மையையும் உங்களுடைய வேலைகளையும் மேல் அதிகாரிகள் அறிந்திருக்கிறபடியினால், அந்த நன்மைகளை நீங்கள் செய்யும் பொழுது அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். உங்களுடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவரிடம் இருந்து கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்றால் அது உங்களுடைய திட்டமே, அது கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே கடவுளுடைய திட்டத்தை அறிந்து, கடவுளுடைய வழிமுறைகளை அறிந்து, கடவுளுடைய செயல்களை அறிந்து நாம் அவற்றை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது உண்மையிலே எதை பற்றியும் கவலைப்படாதபடி நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கலாம், எளிதாக அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். சிறிய ஒரு வார்த்தை கூட அவர்களை உடைத்து சுக்கு நூறாக மாற்றிவிடும். எனவே பேசக்கூடிய வார்த்தைகளிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அந்த மலை பொழிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்து கொள்ள வேண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு. ஏனென்றால் சில சோதனைகளும் சில காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த பெரிய காரியங்களை, பெரிய திட்டங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களாம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துகின்றார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மைகளை செய்வோம். மனம் தளர்ந்து போய்விடாதபடி வாழ்வோம். எதை பற்றியும் கவலைப்படாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம். ஆண்டவருடைய மகிமையும் ஆட்சியும் நாம் காண்போம். அன்பார்ந்தவர்களே, 2 கொரிந்தியர் 7:4 பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், எல்லா இன்னல்களுக்கு இடையும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிலைந்து இருக்கின்றது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. இதுதான் ஆண்டவருடைய உடனிருப்பின் நிச்சயம். அன்பார்ந்தவர்களே, எல்லா இன்னல்கள் நடுவிலும், எல்லா துயரங்கள் நடுவிலும், எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? உடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார் அல்லவா? எனவே அதை அறிந்து புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வாழக்கூடிய நாட்களிலே, இருக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து, ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரை நோக்கி உற்சாகத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். அதே நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வோம். ஆண்டவருடைய திட்டம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. எனவே கண்களை மூடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொதிர்க்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள். அப்பொழுதுதான் நாம் தளர்ச்சி அடையாது இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்கின்ற அருமையான ஆசீர்வாதமான சத்தியமான வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை தேற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான
நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கின்றேன். என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாகவும், விசுவாசத்தில் அவர்கள் நீத்திருக்கும்படியாகவும், என் ஆண்டவருடைய அருளையும் வல்லமையும் கண்டுகொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னும் காலங்கள் இருக்கும் போதே எல்லாரும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம் என்று கலாத்தியர் 6:10 வாசிக்கின்றோம். எனவே குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களை தேற்றிடுவீராக. இந்த நாளிலும் தகப்பனே, நன்மை செய்திருந்தும் உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அறியாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே உமது திட்டங்களை அறிந்து நடக்கவும், உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, மகிழ்ச்சி பொங்கி வழிகின்றது. என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருகின்றது. எதை பற்றியும் கவலைப்படாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழவும் என் ஆண்டவருடைய பலன் கூட இருக்க எங்களுக்காக நீர் பரிந்து பேசிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றேன். அனைத்து நாடுகள் மீதும் ஆண்டவரே, உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது ரத்தம் சிந்திய இடங்களிலே இரத்த ஆறுகள் ஓடுவதை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்மால் மட்டுமே இந்த போரை நிறுத்த முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். சிறு குடும்பமாக சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களோடு இணைந்து உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. போர் நிறுத்தம் ஏற்படவும், அங்கு இருக்கக்கூடிய அதிகாரியுடைய நடுவிலே சமாதானம் வரவும், போர் புரியக்கூடிய அனைத்து போர் வீரர்களும் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த அருமையான நேரத்திலே எல்லோரையும் ஆசீர்வதியும். அனைத்து விண்ணப்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.